இப்போ அவர் எப்ப நடிச்சாலும் வந்து பாப்போம். செம்மையா இருந்தது படம். லாஸ்ட்ல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க, அதுதான் கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இருந்துச்சு. அவரோட டான்ஸ்க்காகவே கண்டிப்பா பார்க்கலாம். கதை ஒரே கதை தான், ஆனா எடுத்ததும் அச்சுவன் அருமையா எடுத்திருக்காரு. எல்லாமே வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு இந்த படத்துல. நீங்க ஆக்ஷன் பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம், சென்டிமெண்ட் பார்க்கலாம், அழுக பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். படம் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது கொஞ்சம். இப்போ அவர் எப்ப நடிச்சாலும் வந்து பாப்போம். செம்மையா இருந்தது படம். சாங்ஸ் நல்லா இருந்ததுன்னா எப்படின்னு சொல்ல வேணாம். அது சூப்பரா இருந்தது. எந்த பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணீங்க ஆடுறீங்க? எல்லா பாட்டுக்குமே ஆடணும். எல்லாம் அவர் இதுக்கப்புறம் நடிச்சா கூட நாங்க பாப்போம். இல்ல படம் சூப்பரா இருக்குண்ணா. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு. சூப்பரா இருக்கு. செமையா இருந்தது. படம் ஃபுல்லா லேட்டா வந்திருக்கு. இப்போ ஒர்க் ஆகும் அந்த படம். எப்போ வந்தாலும் பார்ப்போங்க நாங்க. இப்போ இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் படம் பார்ப்போம். அது தளபதி படம், அது எங்க திருவிழா, எங்க படம், எங்க குடும்பம், எங்க அண்ணன் படம். நாங்க எப்போ வேணாலும் பார்ப்போம். இதான் அவரோட லாஸ்ட் படம். உங்களுக்கு எது வருத்தமா இருக்கா? ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அதோட பெரிய இடத்துல இருக்காருல்ல, இன்னும் சந்தோஷமாவும் இருக்கு. தளபதினு போட்டிருப்போம், இப்போ முதலமைச்சர்னு போடுறோம். சந்தோஷமா இருக்கு. இன்னும் இப்போ என்ன ஸ்கிரீன்ல காட்டியிருக்கோ இப்ப லைவ்ல காட்டிட்டு இருக்காரு. இன்னும் பெட்டரா காட்டுவாரு, இன்னும் மாசா பண்ணுவாரு. மக்களுக்காக இறங்கி அவர் லைஃப் விட்டு வந்திருக்காரு. இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணுவாரு. மக்களுக்காக இறங்கி இருக்காரு. அதுதான் மெசேஜ் நமக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு நடக்காது. தப்பு நடக்காம எங்களை பாத்துக்குவாரு. எல்லாமே இருக்குண்ணா. அதுல அடுத்த பாத்தீங்கன்னா தெரியும். இதான் அவரோட கடைசி படம். அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ரொம்ப வருத்தமா தானே, ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு படம் நடிக்கலாம். எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தா குறை சொல்ற மாதிரி படம் ஒரு வேற லெவல் எந்தூசியமான படம். எலெக்ஷன்ல வந்து விசில் மேன் ஆஃப் தமிழ்நாடுன்னு நிரூபிச்சிட்டாரு. விசில் மேன் ஆஃப் இந்தியான்னு நிரூபிப்பாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பெண் ஜனநாயகம்னா எப்படி இருக்கணும், ஒரு நாட்டை எப்படி ஆளணும்ன்றது, ரெண்டாவது பெண்களுக்கு தைரியம்னா எப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அது ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க படத்தை. அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அவர் எப்படி இருப்பாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அது அவங்க விடாதது அவங்களோட நல்ல நேரம். இப்போ விட்டுருக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டான நேரம். நாங்க மிஸ் பண்றோம், இளைய தளபதி மிஸ் பண்றோம். பட் சிஎம் சாரை வெல்கம் பண்றோம். எந்த அளவு ரசிச்சீங்க ஸ்கிரீன்ல தளபதி? அவரை நான் சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஃபுல் சைல்ட்ஹுட் மூவியே அவரை வச்சுதான் இருக்கு. சோ அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். மூவில இல்லைனாலும் இப்ப கவர்மெண்ட் வந்ததுனால இப்ப அவரை டெய்லி சிஎம்மா பாத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். லாஸ்ட் தான் ஆக்சுவலி சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா இந்த எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் சிஎம் சார் ஆனதுக்கு அப்புறமா இப்ப வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அவ்வளவுதான். டைட்டில் கார்டு மூமெண்ட் கண்டிப்பா வந்து கூஸ்பா மூமெண்ட் தான். அதுக்கப்புறமா வந்து இன்டர்வெல் பிளாக், லாஸ்ட் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அவரோட டான்ஸ்க்காகவே கண்டிப்பா படம் பார்க்கலாம். அவருக்கு வந்து எமோஷன், ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாமே வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு இந்த படத்துல. நீங்க ஆக்ஷன் பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம், சென்டிமெண்ட் பார்க்கலாம், அழுக பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. ஓகே. படத்தோட டியூரேஷன் பெருசு. எங்கயாவது உங்களுக்கு போர் அடிச்சா? இல்ல எதுவும் இல்ல. எந்த பாட்டுக்கு ரொம்ப வைப் பண்ணீங்க? ஆக்சுவலி ராவண மவண்டா தான் பயங்கரமா வைப் இருந்தது உள்ள. அந்த லாஸ்ட் 1 மினிட் டான்ஸ்க்கு நல்லா இருந்தது. லாஸ்ட் ரொம்ப அள வச்சுட்டாங்க, லைட்டா கண்ணுல வேர்த்துச்சுப்பா. அமேசிங் மூவி. படத்தை விட நிஜத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறதுதான் படமா வந்திருக்கு. நீங்க எந்த அளவு என்ஜாய் பண்ணீங்க? அமேசிங். இட்ஸ் வாஸ் சோ எமோஷனல். ரொம்ப எமோஷனல். ரொம்ப டான்ஸ் ஆடிருக்கீங்க போல. ரொம்ப அதிகமா. தேங்க் யூ. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் வரலன்னு இப்பதான் புரியுது. பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாக்குறது இன்னும் 100 டைம்ஸ் மாசா இருக்கு. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க தளபதி தான் பாத்துட்டு இருந்தோம். படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. டிஎம்கே வரக்கூடாது முன்னாடியே சொல்லிட்டாரு. அது அப்புறமா இப்ப தெரிஞ்சது. அவ்வளவுதான். மத்தபடி படம் மாஸ். தளபதி எல்லா படத்துலயும் எல்லா சீனுமே சூப்பரா இருந்தது. எதுவுமே இது சரியில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய மெசேஜ் இருக்கு படத்துல. மமிதா பைஜு செம்மையா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. அவங்களோட ரோல் நல்லா இருக்கு. பூஜா ஹெக்டேவும் செம்மையா நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுங்க. மாசா இருந்தது. இப்ப பாக்குற ரியல் ஹீரோ அவ்வளவுதான். அவ்வளவு ஆர்வமா இருக்கும். அவர் இப்ப நடத்துற ஆட்சி எப்படி இருக்கு, அவர் லாஸ்ட் மூவில என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு அப்படின்னு பாக்குறாரு. ரியலா அங்க சொன்னதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. லாஸ்ட்ல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க, அதுதான் கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இருந்தது. மத்தபடி ஆல் குட். அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். கதை ஒரே கதை தான், ஆனா எடுத்ததும் அச்சுவன் அருமையா எடுத்திருக்காரு.
படம் சூப்பரா இருந்தது. ஒரு சீன் கூட வந்து எக்ஸைட்மெண்ட் கம்மியாகாம ஃபுல் படமுமே சூப்பரா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். மெசேஜ் வந்து நல்ல ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்து அவங்களை வந்து சொசைட்டிக்கு முன்னாடி நிறுத்தணும், எந்த தப்பான விஷயங்கள் நடந்தாலும் யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும் அன்ற மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது கொஞ்சம் வருத்தம் தான். பட் நெவர்லெஸ் தளபதி படம்